கடந்த 2 வாரத்துக்கு முன்பு சீதாலட்சுமி என்ற மாணவி மூக்குல மூச்சு விட முடியலன்னு சொல்லி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இங்க டாக்டர் செக் பண்ணும்போது உள்ள உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில நேற்றைய தினம் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே இங்க மயக்க ஊசி போடும்போது அந்த பொண்ணு மூச்சுத்திறல் ஏற்பட்டு அங்கேயே இறந்து போயிடும். பிபி எல்லாம் குறைஞ்சு இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நிர்வாகத்தை கேட்டா இன்னைக்கு காலையில அவங்க இறந்துட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. இது ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பணி செய்யக்கூடிய மருத்துவருடைய அலட்சியம் தான் இந்த மாணவியுடைய உயிரிழப்புக்கு காரணம் நான் குற்றச்சாட்டு வைக்கிறோம். இங்க போதிய மருத்துவர்கள் கிடையாது, செவிலியர் கிடையாது. இவ்வளவு குறைபாடுகள் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பல லட்சம் பேர் செல்லக்கூடிய மருத்துவமனையா இந்த திருச்சி மகாத்மா அரசு மருத்துவமனை இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு உடனடியாக தனிக்கவனம் செலுத்தி இந்த மாணவிக்கு குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கணும் நம்ம கேட்டுக்கிறோம். உரிய இழப்பீடாக அந்த குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் அந்த பெற்றோருக்கு கொடுக்கணும். அந்த குடும்பத்துல ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கணும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இப்படி ஏழை எளிய மாணவியுடைய உயிரில விளையாடிய இந்த மருத்துவரை உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். இது போன்று இனிமே எந்த மாணவருக்கும் இல்லை ஏழை எளிய மக்களுக்கும் நடக்கக்கூடாது என்பதை இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். பேர் வைரவலவன், இந்திய மாணவர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர், திருச்சி.